என்னங்க அங்க என்ன நடக்குது? நீ அவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த பிறகு என்னமா நடக்கும்? நீ சொன்ன மாதிரியே அவன் வாயால என்ன கலச பூஜை பண்ண ஒத்துக்க வச்சிட்டேன். அந்த கார்த்தி இப்ப நேரா அங்கதான் வந்துகிட்டு இருக்கான். வரட்டும் வரட்டும். சாமுண்டியாவது ராஜராஜனை கலச பூஜைக்கு அனுப்புறதாவது. நீங்க பூஜைக்கு தயாரா இருங்க. இன்னைக்கு நீங்க தான் கலச பூஜையை பண்ண போறீங்க. இங்க பாருங்க, அப்படி பண்ணும்போது மாமா கிட்ட சொல்லி மறக்காம வீடியோ எடுத்து அனுப்புங்க. எதுக்கு சந்திரா வீடியோ எடுத்து அனுப்ப? நீயே கிளம்பி கோயிலுக்கு வா. ஆமாங்க, எனக்கும் நீங்க கலச பூஜை பண்றத நேர்ல பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் வரேன். வச்சறேங்க. சரி. அக்கா, அந்த கார்த்தி மாமாவை கலச பூஜைக்கு கூப்பிடதான் வந்துட்டு இருக்கானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ரேவதி விஷயத்துல அப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வரணும்னு நினைப்பான். அந்த கார்த்தி முதல்ல இங்க வரட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். எனக்கா பாத்துக்கலாம்னு சொல்ற? நம்ம பொண்ண வேணான்னு சொன்னவன வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுக்கா. அவன் தான் மாமாவை கூப்பிடுறான்னா நீயும் அவன் கூப்பிட்ட உடனே மாமாவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ற? இங்க என்னதான் நடக்குது? சந்திரா, கொஞ்சம் பொறுமையா இரு. இவளுக்கு என்ன ஆச்சு? ரேவதி கிட்ட கார்த்திக்காக பேசுறா, இப்ப ராஜராஜனை கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு வேற சொல்றா. இவ மனசுல என்ன இருக்குன்னு ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியலையே. அம்மா, அப்பாவை கார்த்தி மாமா கூட தனியா அனுப்ப போறீங்க? ஆமா ரேவதி. ஏன்? இல்ல, எனக்கு அப்பாவை மட்டும் தனியா அனுப்ப வேண்டாம்னு தோணுதுமா. என்ன சொல்ற? ஆமாமா, இந்த கார்த்தி மாமாவை நம்ப முடியாதுன்னு முழுசா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் சொல்றேன், அப்பாவை அவர் கூட தனியா அனுப்புனா அங்க வச்சு அப்பா கிட்ட ஏதாவது பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அவர் குடும்பத்தோட சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குமா? பாத்துக்கோங்க. ஆமா இல்ல, இத நான் யோசிக்கவே இல்ல ரேவதி. ஒண்ணு பண்ணு, பேசாம நீயும் அப்பா கூட போ. நானா? எனக்கு அப்பா கூட போறதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா கூட அந்த கார்த்தி மாமா இருப்பாரே. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதனால நீயும் அப்பா கூட போ. பூஜை முடிஞ்ச அடுத்த செகண்ட் அப்பாவை நேரா நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு. அங்க நீங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம், எங்கேயும் நிக்க கூடாது. என்னமா யோசிக்கிற? யோசிச்சு பார்த்தேன், நீங்க சொன்னது சரிதான். என்ன மீறி கார்த்தி மாமா எப்படி அப்பா கிட்ட பேசுறாருன்னு நான் பாத்துக்கிறேமா. சரி, அப்ப நீயும் போயிட்டு வா. என்ன பண்றது? அத்த, நாங்களும் பூஜைக்கு போயிட்டு மாமாவை பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோமே. இல்ல, நீங்க சொன்னா போறோம், நீங்க விருப்பப்படலனா இங்க இருந்துறோம். அதான் கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் அத்த. இதுக்கு முன்னாடி எல்லாம் கார்த்தி மேல அவ்வளவு உயிரா இருப்பா. மாலை போடுறப்ப கார்த்தி மாமா வருவாரு. கல்யாண மண்டபத்துல அந்த மருது தாலி கட்ட நேரத்துல கூட கார்த்தி மாமா வருவாரு. என் மாமா வந்து என்ன காப்பாத்துவாருன்னு எப்ப பாரு ஒரே கார்த்தி மாமான்னு சொல்லிட்டே இருப்பால. ஆனா இப்ப என்னங்க, கார்த்திய பார்த்தாலே எரிஞ்சு விழுறாளே. அவரை பார்த்தாலே இவ மூஞ்ச திருப்பிட்டு போறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். சகலைய நினைச்சு ரேவதி சந்தோஷம் தான் படுவா. ஏன் இப்பெல்லாம் இப்படி பேசுறான்னு புரியலையே. சரி விடு, இவ பாக்குறா, ஏதாவது நினைக்க போறா. கோவிலுக்காவது கூட வராளே, அது போதும் நமக்கு. வாங்க மாமா. அப்பல போலாமா? போலாம் மாமா. உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலக்கா. நம்ம அம்மாவை கொண்ட குடும்பத்தோட கலச பூஜைக்கு தான் நீ எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்க. அது உனக்கு புரியுதா? சந்திரா, இந்த சாமுண்டீஸ்வரி எது பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். உன் அக்காவை நம்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாமா, அக்கா, ஸ்வாதி,
உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க யாரும் இங்க இருக்கிற யாரு கூடயும் பேசக்கூடாது, புரியுதா? ஏண்டி இப்படி மாறிட்ட? நானா மாறலக்கா, என்ன இங்க இருக்கிறவங்க தான் மாத்திட்டாங்க. ரேவதி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ வர வர உங்க அம்மா மாதிரியே மாறிட்டு வர. இங்க பேசாதீங்க, அங்க பார்க்காதீங்கன்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுற. அத்தையே இன்னைக்கு எங்களை ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஆனா நீ என்னடானா அவங்கள விட மோசமா ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க. இங்க நின்னுட்டு மத்தவங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்காதீங்கப்பா. அம்மா சொன்ன பேச்ச நம்ம மீறக்கூடாது. பூஜை முடிஞ்சதும் நேரா வண்டியில ஏறி வீட்டுக்கு வந்துடணும்னு கராரா சொல்லிருக்காங்க. இங்க யார்கிட்டயும் தேவையில்லாம பேச வேணாம். வாங்கப்பா, உள்ள போலாம். உங்க அம்மா பேச்ச நான் என்னைக்கு மீற மாட்டேம்மா. நீ வேற ரூல்ஸ் எல்லாம் போட்டு என்ன மிரட்டிட்டு இருக்காது. பூஜை முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு போயிடலாம். வா போலாம். பாவம் மாமா, நீங்க வீட்ல ஒரு சாமுண்டீஸ்வரி, வெளியே ஒரு சாமுண்டீஸ்வரி. உங்க பார்த்தா ரொம்ப கஷ்டம் மாமா. மாமா, நீங்க என்னதானே சொல்றீங்க? நான் ஒன்ன சொல்ல ரேவதி, இங்க இருக்கிற ஈஸ்வரிய சொன்னேன். போலாமா? மாப்பிள போலாம். அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு சந்திரா. நீ பழச மறந்து நம்ம அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் அம்மாக்கு துரோகம் பண்றேனா? என்ன சொல்ற நீ? நம்ம பகையாளி வீட்டோட கோயில் திருவிழாக்கு நீ எதுக்கா மாமா அனுப்புன? இதுதான் விஷயமா? என்னக்கா இதுதான் விஷயமான ரொம்ப சாதாரணமா கேக்குற? நீ எப்படிக்கா மாமாவை கோயில் கலச பூஜைக்கு அனுப்புன? என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியலக்கா. சந்திரா, நடக்கும்போது சில விஷயங்கள் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எதுக்கு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு சொன்னா யாருக்குமே புரியாது. என்னக்கா நீ பேசுறதே ஒரு மாதிரி இருக்கு. கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும்னு கராரா நீ இருந்த. இப்ப திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க. அப்ப என்கிட்ட எதையோ நீ மறைக்கிற. எனக்கு தெரியாம நீ உள்ளுக்குள்ள பெரிய பிளானே வச்சிருக்க இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்திரா. இப்ப என்ன, கோயிலுக்கு போய் கலச பூஜையில உன் மாமா கலந்துக்கிறதுனால என்ன நடக்க போகுது? அதனால நீ இந்த கோயில் விஷயத்தை பத்தி பேசுறத நிறுத்து. நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன். இந்த விஷயத்தை பத்தின பேச்சை இனிமே எடுக்காத, புரியுதா? ஆனா அக்கா சந்திரா, அதான் சொல்றேன்ல, இங்க இருந்து போ. என்ன ஆச்சு இவளுக்கு? அவர் சொன்ன மாதிரி மாமாவை கார்த்திக் காப்பாத்தினதுல இருந்து மொத்த குடும்பம் கார்த்திக் பக்கம் சாஞ்சிட்ட மாதிரி இவளும் சாஞ்சிட்டாளா?